Hi friends, welcome to Nithu Mithu Kitchen. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாசிப்பயிறு எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 100 கிராம்ஸ் பாசிப்பயிறு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிரும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண பாசிப்பயிரை ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாசிப்பயிரை ஒரு குக்கரில் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு, கூடவே ஒரு குட்டியாக ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி. 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஆயில். இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மூழ்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். இதே ஒரு 4 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பாசிப்பயிறு நல்லா வெந்துருச்சு. நம்ம பாசிப்பயிறு வேக வைக்கும் போது தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்திட்டோம்னா ரசத்துக்கு இதிலிருந்தே நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் புளி சேர்த்து ரசம் வச்சுக்கலாம். ஸோ அந்த தண்ணி இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன் ரசத்துக்கு. இப்போது ரசத்துக்கு ஒரு குட்டியாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இப்போது நம்ம பாசிப்பயிறு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மல்லி, வரக்கொத்துமல்லி, இதை போட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரு 1 மினிட் மட்டும் லைட்டாக ஹீட் ஏறினா போதும். இப்போ லைட்டாக ஒரு 1 மினிட் ஹீட் ஆயிடுச்சு. இது நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு சும்மா இதை ஒரு 2 பல்ஸ் விட்டு ஒரு லைட்டாக ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடி மாதிரி வேண்டாம், சும்மா இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பருப்பு தாளிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பவுட்ரு சேர்த்திக்கலாம். அது சும்மா ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பயிறு, அதை இதில் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் வாட்டர் சேர்த்திக்கலாம். இது நல்லா ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்க போகிறோம். இப்போது இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம், 1 டீஸ்பூன் உப்பு. இப்போது பருப்பு நல்லா 2 கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு இதை லைட்டாக கடைஞ்சி விட்டுறலாம். இப்போது நம்மளோட பச்சைப்பயிறு கடையல் ரெடி. இப்போது நம்ம ரசத்துக்கு நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை அதில் சேர்த்திக்கலாம். இந்த பருப்பு தண்ணி கூட உங்களுக்கு புளியோட டேஸ்ட்டு பிடிக்காது, கொஞ்சம் தக்காளி டேஸ்ட்டு தான் பிடிக்கும்னா சும்மா இந்த தண்ணியிலேயே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே அது வெந்துரு போதும், அந்தளவுக்கு வெந்தாவே போதும். இப்போது இந்த புளித்தண்ணியை நம்ம வடிகட்டி இதில் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம புளித்தண்ணி இதில் ஊற்றியாச்சு இந்த பருப்பு தண்ணியில். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாம் ஒன்று சேர. இப்போது நம்ம ரசம் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 பிஞ்சு வெந்தயம், 6 பல் பூண்டு இப்படி தட்டி சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, கூடவே 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச ரசப்பொடி சேர்த்திக்கலாம். இப்போ கூடவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை இப்படி கசக்கி விட்டு சேர்த்திக்கலாம். ரசத்தில் ஒரு 2 பிஞ்ச் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது இந்த மாதிரி லைட்டாக நுரக்கட்டை ஸ்டார்ட் ஆனோன்னுமே ஆஃப் பண்ணிடலாம் ரசத்தை. நம்மளோட பாசிப்பயிறு ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.